ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறனை தான் காட்டு சோகமாக இருந்துட்டு இருக்கவும் அப்போ வந்து ராகவ் அவங்க வராங்க. அப்போ ராகவ் வந்து கேட்குறாங்க, என்ன மாறா என்னாச்சு, இது உன் முகத்தில் ஒரு சோகம் தெரியுது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிறாங்க. இல்லை மாறா என்கிட்ட நீ சொல்ல மாட்டியா அப்படிங்கும்போது, சரி உனக்கு பரவாயில்லையா இப்போ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் பரவாயில்ல, நீ எதுக்காக இப்படி இருக்கிற அதை என்கிட்ட சொல்லு அப்படிங்கும்போது, இல்லை ஒரு கடை வந்திருக்குது, அந்த கடையை வச்சு நடத்தலான்னு சொல்லியிருக்கிறேன், ஆனால் அதுக்கு நிறைய ரூபா தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்தோம்னா வீரா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே ராகவ் சொல்கிறாங்க, அதனால என்னடா உனக்கு பணம் தானே வேணும், நான் அப்பா கிட்ட சொல்லி நான் வாங்கி தரேன், நீ அந்த கடையை வந்து நீ தொடங்கு அப்படின்னு சொல்லவும், ஐயோ அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நான் என்னோட சொந்த முயற்சியில் தான் அந்த கடையை வச்சு நடத்துவேன், அதனால் வந்து அந்த கடை நல்ல ஏரியாவிலையும் இருக்குது, அந்த கடையை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா நல்லாவே பிஸ்னஸ் வந்து ஆரம்பிச்சிடலாம், ஆனால் பணத்துக்கு தான் என்ன பண்ணது தெரியல, ஆனால் எக்காரணத்தை கொண்டும் ஒரு பைசா கூட நான் அப்பா கிட்ட வாங்க மாட்டேன் அப்படின்னு மாறன் சொல்லிடவும் உடனே வீரா வந்து நினைக்கிறாங்க, மாறன் இப்போ எந்த அளவுக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து முன்னேறணும்னு சொல்லி நினைக்க ஆரம்பிச்சுட்டான், இப்போ நம்ம ஏதாவது உதவி பண்ணணுமென்னு சொல்லிக்கிட்டு அவங்க வீரா வந்து யோசனை பண்ணும்போது அப்போ பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு தகவல் வருது. அதாவது ஆட்டோ ரேஸ் நடத்துகிற மாதிரிக்கு அவங்க தெரிஞ்சுக்கிட்டுதாங்க. இதை கேட்டதுமே உடனே பார்த்தோம்னா வீரா வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. போனதுமே நானும் இந்த ரேஸில் நான் சேர்ந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே அவங்களும் சரிம்மா நீங்கள் பேரை கொடுத்துட்டு இவ்வளோ ரூபா நீ கெட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா அந்த ஆட்டோக்காரங்க அவ்வளோ வரலையும் வந்து ஒருத்தரை காட்டுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, கண்டிப்பாக வந்து இவாலாம் போட்டியில் வந்து சேரக்கூடாது அப்படிங்கிறாங்க. எதுக்குன்னா நான் சேரக்கூடாது அப்படிங்கும்போது, இங்கே பாரு இது வரைக்கும் பெண்கள்லாம் வந்து இந்த மாதிரிக்கு வந்து ஆட்டோ ரேஸ்லாம் கலந்துக்கிட்டது கிடையாது, அதனால நீ ஒன்று கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லவும், ஓஹோ நீங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்களா, பெண்கள் கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு ஏதாவது ரூல்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் நான் பார்க்கட்டும் அப்படிங்கும்போது, இங்கே பாரு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் நான் பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கவும், எப்போவுமே ரேஸில் கலந்துக்கிட்டு எங்கள் அண்ணன் தான் வருஷம் ஜெயிப்பார், ஆனால் இந்த வருஷம் எங்கள் அண்ணன் இல்லாதனால போட்டியில் நீ ஜெயிச்சிடலான்னு சொல்லிதுன்னா இந்த மாதிரிக்கு நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும், உடனே பார்த்தோம்னா அவர் வந்து சொல்கிறாரு, இவன் மட்டும் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டானா நாங்கள் யாருமே கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே வீரா சொல்கிறாங்க, அப்படியா சரி நீங்கள் யாருமே கலந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், அது மட்டும் இல்லை என்கிட்ட தோத்து போயிடுவேன்னு சொல்லி தானே இந்த மாதிரிலாம் நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இது கிட்டதுமே உடனே அவர் ஆவேசம் அடைஞ்சிருந்தாரு. என்ன என்கிட்டயே நீ சவால் விட்டுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, நான் சவால் விடலை உண்மையை தான் சொல்கிறேன், பெண்கள்லாம் இப்போ வந்து எப்படியோ சாதிச்சுட்டு கிடக்குறாங்க, எவ்வளவோ சாதிச்சுட்டு கிடக்குறாங்க, ஆனால் இப்பவும் இந்த மாதிரிக்கு உங்களை மாதிரிக்கு 1-2 ஆள்கள் இருக்கிறனால தான் எங்களுக்கெல்லாம் வந்து அவமானமும் அசிங்கமும் கூட. உனக்கு இந்த போட்டியில் கலந்துக்க இஷ்டம் இல்லைன்னா நீ பாட்டுக்கு போயிட்டே இரு, ஏன்னா நீங்களாம் கலந்துக்க மாட்டீங்களா அப்படின்னு மற்றவங்கள பார்த்து கேட்கும்போது அவங்களாம் சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ இந்த போட்டியில் கலந்துக்கிறதுல எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாதுமா, உண்மையை சொல்ல போனால் நீ இந்த போட்டியில் கலந்துக்கிறது நினச்சி எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம்தான், என்ன இருந்தாலும் சரிதான், பாண்டியனோட தங்கச்சி நீ, அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணு வந்து இந்த போட்டியில் கலந்துக்கிடுதுன்னு நினச்சா எங்களுக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது, அதனால் எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கவும், ஒருத்தர் மட்டும் வந்து வீராவுக்கு எதிராக வந்து பேசிட்டு இருக்கிறாரு. உடனே வீரா சொல்றாங்க, எப்பவுமே எங்க அண்ணனை ஜெயிக்கணும்னு சொல்லி வருஷம் நீ தானே வந்து போட்டி போட்டுட்டு இருப்ப, ஆனா எப்பவுமே நீ ஜெயிக்க மாட்ட, அதனாலதான் அந்த கோபத்தை வச்சு நீ என் மேல பழிய போட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற, அப்படிதானே உனக்கு போட்டியில கலந்துக்கணும்னு விருப்பம் இருந்தா நீ கலந்துக்கோ, அப்படி இல்லைன்னா என்னை கலந்துக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்தவித உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லவும், உடனே அவர் சொல்றாரு, என்ன நீ போட்டியில என்ன ஜெயிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறே, என்ன உன்னால இந்த போட்டியில ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லவும், அப்படியா அது நான் பார்த்துக்கிட்டது அப்படிங்கும்போது, அப்போ நானும் இந்த போட்டியில் பாரு உன்னை ஜெயிச்சு காட்டுறேன்னா இல்லையான்னு பாரு அப்படிங்கவும், இதை ஒரு சவாலவே நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்னு வீரா வந்து அவங்ககிட்ட சவால் விடவும், அடுத்து பார்த்தோம்னா போட்டியில் எல்லாருமே கலந்துக்கிட்டுதாங்க. போட்டி கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போகுது. இங்கே பார்த்தோம்னா பிருந்தாவை தான் கூட வந்திருக்கிறாங்க. இப்போ பிருந்தா வந்து வீரா கிட்ட சொல்கிறாங்க, அக்கா எனக்கு என்னமோ பயமாக இருக்குக்கா, வேண்டாம் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது, உடனே வந்து வீராங்க, என்ன பிருந்தா இவரெல்லாம் பார்த்து நீ பயந்துட்டு இருக்கலாமா என்ன, நம்ம அண்ணன் நம்மளுக்கு எவ்வளோ தைரியத்தை ஊட்டி இருக்கிறாரு, அப்படி இருக்கும்போது இவரை பார்த்துலாம் நம்ம பயப்படலாமா, கண்டிப்பாக அந்த போட்டியில் நம்ம வந்து கலந்துக்க தான் வேணும், நான் ஜெயிச்சு தான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லவும், பிருந்தாவுக்கு ஆனாலும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அவரால் அக்காவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா மாறனுக்கு பிருந்தா ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ பிருந்தா வந்து இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கிட்டதுமே பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்திலே மாறணும் அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. அப்போ ரேஸ் வந்து ஆரம்பிக்க போது, அப்போ வந்து பார்த்தோம்னா வீரா வந்து ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக போகும்போது, உடனே அவங்களுக்கு எதிராக வந்து ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து அவர் ஆட்டோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அப்போ வந்து வீரா வந்து நினைக்கிறாங்க, நீ என்ன பண்ணாலும் சரி தான் பாரு, இங்கே என்ன நடக்க போகுது பாருன்னு சொல்லிக்கிட்டு வீரா வந்து ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுறதுக்காக போகும்போது கரெக்டாக பார்த்தோம்னா அங்கே மாறன் வந்துருந்தாங்க.
என்னடா நீங்கள் வந்துட்டு அப்படிங்கும்போது, என்ன வீரா நீ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கலாமா, என் பொண்டாட்டி எங்கே இருந்தாலும் சரிதான் அந்த இடத்துக்கு நான் கரெக்டாக வந்துடுவேன் அப்படிங்கவும் உடனே பிருந்தாவும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படியோ மாறன் மாமா வந்துட்டாரு, அதனால நம்மளுக்கு கொஞ்சம் கவலை இல்லாமல் நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க மாறன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, வீரா நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த போட்டியில் நீ தான் ஜெயிக்க போகிற, நான் எல்லாத்தையுமே வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வீராவும் மாறனை பார்க்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா போட்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது. உடனே வந்து வீரா ஆட்டோ ஓட்ட தொடங்கிறதாங்க. அதே மாதிரிக்கு அவங்களுக்கு எதிராக இருக்காங்களா அவங்களும் ஆட்டோவை வந்து ஓட்ட தொடங்கிறாங்க. ரெண்டு இருக்கும் பலமான போட்டியாக இருக்குது. ஒரு பக்கம் பார்க்கும்போது அவர் தான் ஸ்பீடாக போகிற மாதிரிக்கு இருக்குது. அப்போ வீரா பற்றி அவங்க சிரிச்சுக்கிட்டே போகவும் உடனே வந்து மாறன் வந்து சொல்கிறாங்க, வீரா நீ இப்படி போ அப்படி போன்னு சொல்லிக்கிட்டு வீராவுக்கு சின்ன சின்ன டிப்ஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. வீராவும் வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போக முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறாங்க. கடைசி நேரத்தில் பார்த்தோம்னா வீரா வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அவர் வந்து தோத்து போயிருந்தாரு. அப்போ வீரா வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, அண்ணா நீங்கள் தோத்து போயிட்டீங்கன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பணம் தானே வேணும், இதில் பாதி ரூபாயை நீங்கள் எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே அவர் பார்த்தோம்னா வீராவை பார்த்து திருந்தின மாதிரிக்கு தான் காட்டுறாங்க. இல்லை தங்கச்சி என்னை மன்னிச்சிரு, என்ன இருந்தாலும் சரி தான், நான் உன்னை பற்றி பேசுனது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் இப்போ உணர்ந்துட்டேன். நீ போட்டியில் ஜெயிச்சதுக்கு அப்புறமா கூட அந்த பணத்தை வந்து எனக்கு தரணும்னு சொல்லி நினச்ச பற்றியா, உண்மையிலே நான் குற்ற உணர்ச்சிட்டு தான் இருந்துட்டு இருக்கிறேன். நான் வந்து உங்கள் அண்ணன் இல்லாத இதுக்கு நான் வந்து உன்னை வந்து ஒரு தங்கச்சியாக நினச்சிருக்கணும், ஆனால் நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு தங்கச்சி அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லண்ணா அந்த போட்டியில் ஜெயிச்சிருக்கேன், இந்தாங்க பாதி பணத்தை நீங்கள் வச்சுக்கிடுங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீரா போட்டியில் ஜெயிச்சிருந்தாங்க. உடனே மாறன் வந்து சொல்கிறாங்க, வீரா நீ போட்டியில் ஜெயிச்சிருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கும்போது, போட்டியில் நான் எங்கே ஜெயிச்சேன், நீ தானே என்னை ஜெயிக்க வச்ச அப்படின்னு வீரா வந்து சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பிருந்தா வந்து ரொம்பவே சந்தோஷத்தோட வராங்க. அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரவும் அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. அப்போ இங்கே ராமச்சந்திரன் குடும்பத்தை தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க டிவி போட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரிக்கு ரேஸில் வந்து வீரா ஜெயிச்சிருக்கிற விஷயத்தை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டுதாங்க. அவங்க வந்து இப்போ வள்ளி எல்லாருமே பார்க்கவும் விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இது என்னது, வீரா போட்டியில் ஜெயிச்சு இவ்வளோ ரூபா பணத்தை ஜெயிச்சிட்டு வந்திருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் உடனே வள்ளி வந்து சொல்கிறாங்க, பாத்தியானா வீரா போட்டியில் ஜெயிச்சிருக்கிறா அப்படிங்கும் போது அப்போ ராக வந்து சொல்கிறாங்க, இது எல்லாமே மாறனுக்காக தான் வீரா அந்த மாதிரிக்கு வந்து போட்டியில் கலந்துருக்கிறா அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிற ராகவ் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் மாறனுக்கு வந்து இந்த மாதிரிக்கு ஒரு துணி கடை வைக்கிறதுக்காக ஒரு கடை வந்திருக்குது, அதனால மாறனுக்காக தான் அவள் போட்டியில் வந்து இப்படி கலந்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா போட்டியில் ஜெயிச்சுக்கிட்டு வீரா மாறன் அதுக்கப்புறம் பிருந்தா எல்லாருமே வீட்டுக்கு வரவும் அப்போ வந்து வள்ளி ராமச்சந்திரன் எல்லாருமே வெளியே வராங்க. வந்ததுமே வீராவை போட்டு எல்லாருமே பாராட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, வீரா இந்த போட்டியில் நீ தான் ஜெயிப்பன்னு நல்லாவே எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது உடனே கண்மணி சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரிதான் நம்ம பாண்டியனோட தங்கச்சி இல்ல, எப்படி இந்த போட்டியில் நீ தோத்து போயிருவ அப்படின்னு சொல்லவும் அப்போ ராகவ் சொல்கிறாங்க, வீரா உன்னை நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குமா, என்ன இருந்தாலும் சரிதான் மாறனுக்காக நீ எவ்வளோ தூரம் நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற, மாறனை எப்படியாவது வந்து வாழ்க்கையில் உயர்த்தணும்னு சொல்லிக்கிட்டு நீ இந்த அளவுக்கு நீ வந்து போராடி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குமா, கூடி சீக்கிரத்திலே மாறா நீ வந்து பாரு வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீ உயரத்தில் போக போகிறன்னு பாரு அப்படிங்கவும் அப்போ வள்ளி வந்து வீராவை பாராட்டுறாங்க. இப்படி எல்லாருமே வீராவை வந்து பெருமையாக பேசுகிறத பார்த்துட்டு விஜய் வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. என்னது இங்கே நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டு இருக்குது, இப்படியே விட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து மாறன்கிட்ட அந்த பணத்தை கொடுக்குறாங்க, நீ எந்த கடையை வந்து எடுக்கணும்னு நினச்சியோ அந்த கடையை வந்து நீ எடுத்து நம்ம ஆரம்பிக்கலாம், துணி கடையை வச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.